ॐ रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये நமः. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அண்டர்தம் துயரம் தீர அயோத்திமா நகரில் வந்து தண்டகாரண்யம் சென்று சமுத்திரம் மீதணையை கட்டி கொண்ட ராவணனை மாட்ட கோதண்டம் கையிலேந்தும் புண்டரீகக் கண்ணன் ராமன் பொன்னடி கமலம் போற்றி. இன்னைக்கு ஸ்ரீராம நவமி புண்ணிய தினம். எல்லாரும் யதாசக்தி அவரவர்களுடைய இல்லத்துல ஸ்ரீராமனுடைய பூஜைகளை எல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ரீராமரை ஒரு 5 நிமிஷம் அட்லீஸ்ட் நம்ம ஸ்மரணை பண்ணிட்டு அதற்கப்புறமா இன்றைய வகுப்புக்குள்ள செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்காக ராமரை ஸ்மரணை பண்ணணும்? ராமர் ஏன் அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கார் நமக்கு? இந்த வாழ்க்கை எதை அடிப்படையாக வைத்து கட்டமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அப்படின்னா தர்மம் தான். தர்மத்திற்கு ஒரு உதாரண புருஷனாக இங்கு மானிட வடிவில் வந்து வாழ்ந்து இதுதான் தர்மம் அப்படின்னு காட்டிவிட்டு சென்ற ஒரு அவதாரமாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவதாரத்தை நாம எல்லாரும் பார்க்கிறோம். நாம பார்க்கிறது மட்டும் இல்ல, அறிஞர் பெருமக்கள் எல்லாரும் அப்படித்தான் நமக்கு ராமனை காட்டுகிறார்கள். ராமனை பற்றி நினைக்கும் பொழுது ஏதோ மனுஷ ரூபத்துல வந்தார், அவருக்கு நிறைய பவர்ஸ் இருந்தது, அவர் அதை பண்ணினார் இதை பண்ணினார் என்று நினைப்பதை காட்டில் எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் எந்த மாதிரியான ஒரு குணங்களை அவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு நாம சிந்தனை பண்ணி பார்க்கும் பொழுதுதான் ராமனுடைய உண்மையான பெருமை நமக்கு தெரியும். ராமனை பற்றி கல்யாண குணங்கள் அப்படின்னு 16 விதமான கல்யாண குணங்களை ராமாயணமே சொல்றது, நிறைய இடங்கள்ல சொல்றது. யாராவது ஒருத்தரை ராமரை பற்றி பேசுன்னு சொன்னா உடனே ஒரு 4 ஸ்லோகமாவது அட்லீஸ்ட் ராமருடைய பெருமைகளை, அவருடைய குணப்பெருமைகளை பற்றி சொல்லிட்டு தான் மற்ற விஷயங்களை ஆரம்பிக்கிற மாதிரி இந்த ராமாயணத்துல அங்கங்கு எல்லா இடங்களிலும் எல்லா கேரக்டரும் ராமனுடைய குணங்களை பற்றி பேசக்கூடியதாகத்தான் இருக்கு. அப்படி ஒருத்தருடைய குணங்களை அத்தனை பேரும் பேசக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்பேற்பட்ட ஒரு குணமாக இருக்கணும்னு நமக்கு அதுலேருந்து மட்டுமே தெரிஞ்சுக்க முடியாது. நான் ரொம்ப எல்லாத்தையும் சொல்ல போறது இல்லை, ஏன்னா அதுக்குன்னு தனியா நமக்கு ஒரு லெக்சர் டைம் வேணும். இன்றைய நோக்கம் அப்படி கிடையாது. யதாசக்தி கொஞ்சமாவது ராமனை நினைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையினால ஒரு 2-3 குணங்களை மாத்திரம்தான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு சொல்ல போறேன். முதல் குணம் என்ன அப்படின்னா, ராமனுக்கு எது ராமனை மற்றவர்களை காட்டிலும் வேறுபடுத்தி காட்டுகிறது நமக்கு? அவருடைய அபரிமிதமான பணிவு. என்ன பணிவு ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டா, பணிவுடையன் இன்சொலனாதல் அணியர் அது அணியல்ல மற்ற பிற அப்படின்னு சொன்னார் இல்லையா வள்ளுவர். பணிவோடு இருக்கணும், இன்சொற்கள் பேசணும். தன்னை விட பெரியவர்கள் கிட்ட பணிவோடு இருக்கணும், தன்னை விட கீழே இருக்கக்கூடியவர்களிடம் இனிய சொற்களால் அவர்களிடம் வேலைகளை சொல்ல வேண்டும். இத ராமர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அப்படித்தான் அவர் கடைபிடித்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். எல்லார்கிட்டையும் ஒரு பணிவு. இன்னைக்கு நாம பார்க்கிறோம் கண்டெம்பரரி லைஃப்ல ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதம மந்திரியோ முதலமைச்சரோ ஏதோ ஒரு பதவியில இருக்கக்கூடியவர்களுடைய குழந்தைகள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருந்துருத்துனா அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே பொசிஷன்ல தான் ராமர் இருந்தார். சக்கரவர்த்தி திருமகன், அதுவும் எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி! அயோத்தியா அப்படிங்கிற ஒரு பெரிய தேசம். அயோத்தியானாலே யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாத இடம் அப்படின்னு
அர்த்தம்னு சுவாமிஜி சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட அந்த ஒரு மகா பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய அந்த தசரதனுடைய மகன் சக்கரவர்த்தி திருமகன். அந்த சக்கரவர்த்தி திருமகன்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து அவரை பாருங்க, அப்பதான் புரியும் அந்த பணிவு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. எல்லாருக்கும் பணிவு இருக்கணும், எல்லோருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படின்னாரு. அதுக்கும் ராமன் தான் உதாரணம். எல்லா வகையான செல்வங்களும் அவனிடம் இருந்தது, ஆனால் பணிவு என்பது அவனிடம் இருந்த மிகச்சிறந்த செல்வமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் தர்மம் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே இந்த மாதிரியான குணங்களை நாம கைக்கொள்ள வேண்டும்னு வாழ்ந்து காட்டி சென்றது அப்படிங்கிறது ராமனுடைய அவதாரத்துல ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது. இந்த மத்ஸ்ய கூர்ம வராக வாமன இப்படி ஒரு ஒரு அவதாரம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொரு விதமான உணர்ச்சிகளை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அவதாரம் அப்படிங்கிறது நமக்கு எதையோ ஒண்ணுத்த உணர்த்துறதுக்காக வருது அப்படின்னு பார்க்க போனா, ஒன்று பொறுப்பை உணர்த்துகிறது, ஒன்று பயத்தை நீக்குகிறது, இன்னொன்று சாதுரியத்தை காட்டுகிறது, ஒன்று வீரத்தை காட்டுகிறது, பக்த வாத்சல்யத்தை காட்டுகிறது, இன்னொன்று நீதியை நிலைநாட்டுவதற்காக வந்தது. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்காக வந்த போது இந்த ராமாவதாரம் எதுக்காக வந்தது அப்படின்னு சொன்னா, மனிதனாக வாழ்வது எப்படின்னு காட்டுறதுக்காகவே வந்தது இந்த ராமாவதாரம். முதல் குணம் ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கணும்னா, எந்த உயரத்துக்கு போனாலும் பணிவுங்கிறது இருக்கணும். அந்த பணிவு அதுக்கு பேர் அடிமைத்தனம் கிடையாது. எல்லாம் தெரிந்திருந்தும் கூட பணிவோடு பேசுவது அப்படின்னு சொல்லும் பொழுது ராமனுடைய பேச்சை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கு. சலசலன்னு பேச மாட்டாராம். மித பாஷினே நமகன்னு அவருடைய அஷ்டோத்திரம். ரொம்ப கம்மியா அளவா பேசுவார். மிதம்னா அளவா இருக்குது. எந்த அளவுக்கு தான் சொல்ல வந்ததை சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொற்களை உபயோகப்படுத்தக்கூடியவராக அவர் இருந்தார் அப்படின்னு அவருடைய சரித்திரமே நம்ம ராமாயணத்தை படிக்கும் பொழுது அவர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, தேவையான இடத்துல தேவையான வார்த்தைகள் தேவையான அளவுக்கு அவர் உபயோகப்படுத்தி இருக்கார் அப்படின்னு பார்க்க முடியும். சலசலன்னு பேசுற ஆள் கிடையாது. சரி, அந்த மாதிரி இருப்பார். மித பாஷினே நமகான்னு சொன்னதுனால கிரிம்மா இருப்பார் போல இருக்கு. அவன் வந்தா பேசினா என்ன, நாம எதுக்கு முன்னாடி போய் பேசணும் அப்படின்ற ஒரு அகங்காரத்தோட இருப்பாரானா இல்லையும். பூர்வ பாஷினே நம்மில் நிறைய பேருக்கு அந்த குணமெல்லாம் கிடையாது. அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டுமே டைலாகையே, நாம எதுக்கு முதல்ல போய் அப்படின்னு தான் தோணும். ஆனா ராமர் அப்படி கிடையாது. யாராவது பார்த்தா நான் எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு தான் முந்தி கொண்டு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாத்சல்யம் மிக்க ஒரு சம்பாஷணையை ஆரம்பிக்கிறது. ஏன் அந்த குணம் ராமனுக்கு இருக்கிறத பெருமையா சொல்றோம்? ஏனென்றால் ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நிலையை பிடித்து கொண்டு, நான் பெரிய பதவியில இருக்கேன், அவன் வந்தா என்னை பார்க்கட்டுமே அப்படின்னு நின்று கொண்டிருந்தான்னா அவனை அப்ரோச் பண்றது ரொம்ப கஷ்டம். He was easily approachable. நான் ஈஸிலி அப்ரோச்சபிள் நான் எப்படி காமிக்கிறது? நான் பேசினாத்தானே தெரியும் ஃபர்ஸ்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். இது நம்ம ராமர் பண்றபடி இருக்கட்டும், நாமெல்லாம் அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன் இந்த குணங்களை நம்ம சிந்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த குணங்களை எல்லாம் வளர்த்து கொள்ளணும். நான் ராமரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராமாயணம்னு சொன்னாலே, அயணம்னா பாதை, ராமர் காட்டிய பாதை அல்லது ராமர் வாழ்ந்த பாதை. எனக்கு ராமாயணம் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணாங்க. ராமர் அயோத்தியில பிறந்தாரா, அங்கேருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிட்டு திரும்ப அந்த இது வர வரைக்கும் நடுவுல எல்லா ஊரும் ராமர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் நான் போயிட்டு வந்திருக்கேன். ராமாயணம். நான் அந்த ராமர் காட்டிய பாதையில பயணம் பண்ணிட்டேன். அப்படி சொன்னா, அப்படி பண்ணினா அது ரொம்ப ரொம்ப கிராசல் வர்ஷிப், அவ்வளவுதான். மிக 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 மேலோட்டமான ஒரு பக்தி அப்படின்னு தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ராமாயணம்னா என்ன அர்த்தம்னாக்க, ராமர் எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதுல எவ்வளவு தூரம் நம்மளால கடைபிடிக்க முடியுமோ அதை கடைபிடித்து வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வதுதான் ராமனை நாம் தொழுவதற்கான வழி. வேற வழி கிடையாது. யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவங்க எதை நல்லா பண்ணுவாங்களோ அது மாதிரி நாமளும் இருக்கணும்னு நினைக்கிறதுதான் சிறந்த பக்தியின் அடையாளமாக இருக்க முடியும் இல்லையா? ராமர் கோபமே படலையா அப்படின்னா நிறைய பட்டிருக்கார்.
ஆனா அந்த கோபத்தை காட்டுறதுக்கு முன்னாடி நிறைய பொறுமையை காமிச்சிருக்காரு. பொறுத்தாரை ஒன்றாக வையாது உலகம் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து அப்படின்னார் வள்ளுவர். ஒருத்தன் வந்து சண்டை போட்டுட்டான் அப்படின்னா, ஒருத்தன் நம்மள ஹர்ட் பண்ணிட்டான்னா அவனை வந்து ஒரு பெரிய ஆளா இந்த உலகம் கருதாது. அந்த ஹர்ட் பண்ணவரை கூட பொறுமையாக ஹேண்டில் பண்ணவன் யாரோ அவனைத்தான் இந்த உலகம் பெருமையாக கருதுகிறது. யுத்த காண்டத்துல எவ்வளவு எவ்வளவு நாட்கள் அவர் வெயிட் பண்றாரு அந்த அந்த ராவணன் வந்து வெளியில வர்றதுக்கு. அவருக்கு என்ன ஒரு பெரிய விஷயமா இந்த ராவணன் எல்லாம் அடிக்கிறதுக்கு? எல்லாவற்றையும் முறையோடு செய்யணும். சமுத்திரராஜன் கிட்ட காட்டின கோபத்திலேருந்து ஆரம்பிச்சு ஈவன் சுக்ரீவன்கிட்ட காட்டின கோபம் அது கூட ரொம்ப காட்டவே இல்லை. லக்ஷ்மணனுக்கு தான் அந்த கோபம் வெளிப்பட்டதே தவிர ராமர் வந்து சரி இருக்கட்டும் அவன் அப்படித்தான் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலைமையில அவர் வந்து இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி செய்கன்றி அறிதல். ராமனை மாதிரி அதை வந்து யாராலையுமே காட்ட முடியாது. எல்லாரும் வந்து அயோத்திக்கு பட்டாபிஷேகத்துக்கு வந்துட்டு போகும் பொழுது அவரவர்களுக்கு உள்ள தகுதிக்கு ஏற்ப அவரவர்களுக்குள்ள பரிசில்களை எல்லாம் கொடுத்து தகுந்த மரியாதையோடு அவர்களை எல்லாம் அனுப்பி வைத்தார் அப்படின்னு காப்பியத்துல இருக்கு. எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, நான் எப்படி இருக்கணும், நான் என்னை எப்படி ஷேப் பண்ணிக்கணும், இது தேவையா? நாம படிக்கிற சாஸ்திரம் வந்து இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்றதே அப்படின்னா, ஆனா விவகாரத்துல நான் நடந்துக்கிற விதம் இருக்கே, அதுக்கு எனக்கு ஒரு கைடன்ஸ் ரொம்ப தேவை. அறத்தான் வருவதே இன்பம் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். அறத்தை எப்படி கடைபிடிப்பது இன் ஆல் ஃபார்ம்ஸ், அத ராமர் எப்படி வாழ்ந்து காட்டினார்ங்கிறத நாம முழுக்க தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ராமரை பற்றிய தெரிந்து கொள்ளக்கூடிய அவருடைய கதையை சிந்திப்பதற்கான ஒரு காரணமாகவே இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கிறேன். எல்லாத்த விட மேல ராமனை பற்றி எல்லோரும் உயர்ந்து தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு குணம்ங்கிறது எது அப்படின்னு சொன்னா, பித்ருவாக்கிய பரிபாலனம். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. எவ்வளவு ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, 14 வருஷம் காட்டுல இருக்கிறதுங்கிறது நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதுவும் யாருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்ம வந்து சும்மா ஈஸியா அந்த அந்த வேர்டை கடந்து போயிடுறோம். ராமா வாஸ் இன் எக்ஸைல் ஃபார் 14 years. அப்படி ஈஸியா கடந்து போறதுக்கான ஒரு வார்த்தை கிடையாது. எப்பேற்பட்ட ராமன் காட்டில் இருந்தான். ஹம்ச தோழிகா மஞ்சத்துல எப்பொழுதும் 4 பேர் விசிறி கொண்டு இருக்கக்கூடிய, கேட்டால் இந்த கையில ஒண்ணு இந்த கையில ஒண்ணுன்னு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அத்தனை சம்பத்துகளும் நிறைந்து இருந்த ஒரு சக்கரவர்த்தியின் திருமகனானவன். எதுவுமே கிடையாது. அடுத்த வேளைக்கு லக்ஷ்மணன் போய் எதையாவது ஒரு பழத்தை பறிச்சுட்டு வந்தாத்தான், இல்ல ஒரு கிழங்க நோண்டி எடுத்துட்டு வந்தாத்தான் சாப்பாடுன்னு உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அந்த அந்த விஷயத்தை அக்செப்டன்ஸ் கொண்டு வருவதற்கே அது ஒன்றும் சாதாரண விஷயமே கிடையாது. அப்ப அதெல்லாம் எதனால வருது அப்படின்னா, இந்த குணங்கள், அந்த குணங்கள் என்ன அப்படின்னா, அந்த தர்மத்தை நாம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு ஆகிருதி. மரியாதா புருஷோத்தமர் அப்படின்னு ராமரை பற்றி சொல்லப்படுகிறது. அகஸ்தியர் வந்து ராமரை வந்து அவருடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்றாரா, இந்த ராமன் இருக்கானே, இவனுடைய திருநாமம் இருக்கே, ராம அப்படிங்கிற திருநாமம் இருக்கே, அந்த திருநாமம் நமக்கு மந்திரத்துக்கானது, ஜபத்திற்கானது. அத மந்திரம் மாதிரி ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இவனுடைய உருவம் இருக்கு இல்லையா, அது நமக்கு தியானத்திற்கானது, பூஜைக்கானது. இவனுடைய வாழ்க்கை இருக்கிறதே, அது நாம் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த ராமன்ற ஒரு பர்சனுக்குள்ளேயே நம்ம ஜபம், தியானம், வாழ்க்கைக்கு தேவையான அறம் அனைத்துமே கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். ராமரை புகழறது அப்படிங்கிறத காட்டிலும் இந்த ராமாவதாரத்துல அவர் நமக்கு கொடுத்து சென்ற லெசன் என்ன, எல்லாவற்றையும் பொறுமையோடு, பணிவோடு, அகங்காரம் இல்லாமல் தர்மமாக, நியாயமாக வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு லெசனை நமக்கு கொடுத்துட்டு போறார். ராமன் இருக்கும் இடத்தில் காமன் இல்லை அப்படின்னு சித்பவானந்தர் சொல்லுவார்னு நம்ம சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவோம். இந்த இடத்துல காமம் அப்படின்னு சொன்னா அனாவசியமான ஆசைகள், இந்திரியங்களை வெளிப்புறமாக அனுப்பி விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமானது
இந்த ராமனை உபாசிக்கிறதன் மூலமாக நமக்கு போயிடும்னு அர்த்தம் இருக்கு. இந்த ரேங்கிற சப்தமே அக்னி பீஜம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த அக்னி பீஜமா இருக்கிறதுனால அது என்ன பண்றது அப்படின்னா, இந்த இந்திரியங்களை புறத்தே போக விடாமல் நம்மை காக்கிறது. அதனாலதான் சிவபெருமான் எப்பொழுதும் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றது. என்ன என்ன பர்பஸ் அப்படின்னு சொன்னா, நம் மனதை ஒருநிலைப்படுத்துவது அப்படிங்கிறது இந்த ராம சப்தம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது. தானே இன்பமாக இருப்பது, அனைவரையும் இன்பமாக இருக்க வைப்பது அப்படிங்கிறது தான் இந்த ராம சப்தத்துக்கான அர்த்தமாக இருக்கிறது. ஸ்வயம் ரமதே அந்யான் ரமயதி இதி ராமக அப்படின்னு சொல்றது. அதனால எப்போ ராமனை பற்றி நினைத்தாலும், பேசினாலும், சிந்தித்தாலும், நம்ம இப்ப கூட அந்த ஸ்லோகம் தான் படிக்கிறோம். மச்சித்தக மத்கத பிராணா. ஒரு தேவதையை நாம உபாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த தேவதையை பற்றிய முழுமையான ஒரு புரிதல் நமக்கு ஏற்பட்டு, அந்த புரிதலின் வாயிலாக அந்த தேவதையினுடைய கல்யாண குணங்களை எல்லாம் நினைத்து, சிந்தித்து, ஸ்மரித்து, அந்த கல்யாண குணங்கள்ல ஒரு லவலேசமாவது நமக்கு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்கு அந்த தேவதை கிட்டேயே ஒரு பிரார்த்தனையும் பண்ணி, இந்த அறம் என்பது நம் வாழ்க்கையின் அடிநாதமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த முக்திக்கான பாதை என்பது சுலபமாக இருக்கும். இல்லைன்னா கஷ்டம். இந்த அளவுல இந்த ராமனை பற்றின சிந்தனைகளை ஏதோ கொஞ்ச நேரத்துல நாம எவ்வளவு சிந்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம சிந்திச்ச ஒரு வாய்ப்பை ராமர் இன்னைக்கு நமக்கெல்லாம் கொடுத்தார் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு நம்ம எல்லாருடைய பணிவான நமஸ்காரங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு இப்போ நாம இந்த வகுப்புக்குள்ள போகலாம். நாம பார்த்து கொண்டிருந்த ஸ்லோகம் எது அப்படின்னா 9வது ஸ்லோகம் பார்த்து கொண்டிருந்தோம். மச்சித்தா மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச அப்படிங்கிற ஸ்லோகத்தை படிச்சு கொண்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் எல்லா வார்த்தைகளுக்கும் அன்னைக்கு விளக்கம் சொல்லிட்டேன். ஒன்ன விட்டுட்டேன். என்ன அப்படின்னா, கதயந்தச்ச துஷ்யந்தி ரமந்தி இதெல்லாம் ரைட்டு. பரஸ்பரம் என்னை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார்கள். என்னை பற்றிய பெருமைகளை அவர்கள் மகிழ்வோடு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதை சொல்வதன் மூலமாக அகத்திலும் புறத்திலும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். அகத்தில் மகிழ்கிறார்கள், புறத்தில் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். எப்பப்பா? சத்சங் டயத்துல மட்டும், இல்லைன்னா கோவில்ல உட்கார்ந்துருக்கிறச்சே மட்டும். அப்படி இல்லையா? நித்தியம். சில வேர்ட்ஸ் நம்ம அத இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்காம விட்டுருவோம். எடுத்துக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நித்தியம் கதயந்தச்ச மாம் நித்தியம். நித்தியம்ங்கிறது என்ன? எப்ப பார்த்தாலும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 24/7 365 days இறை சிந்தனையை தவிர வேறு சிந்தனை என்பது கிடையாது. இந்த சில்லியான உலகியல் விஷயங்கள்ல மனசை செலுத்துறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. மச்சித்தா மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம். இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை நாம அந்த அளவுல பார்த்திருக்கோம். இன்னைக்கு நாம 10வது ஸ்லோகத்துல இருந்து படிக்கணும். தேஷாமேவானுகம் தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாமுபயாந்தி தே. சததயுக்தானாம், என்னிடம் எப்பொழுதும் இடைவிடாது ஈடுபாடு உடையவர்களும். இந்த விராட் உபாசகன் அப்படின்னு சொன்னோமே, அனைத்திலும் இறைவனை மட்டுமே பார்ப்பவர்கள். தேஷாம், அவர்களைத்தான் இங்க தேஷாம் அப்படின்னு அட்ரஸ் பண்றார் பகவான். பிரீத்தி பூர்வகம், பிரீத்தி பூர்வகம்னா பேரன்புடன், பஜதாம் என்னை வழிபடுபவர்களுமான
தேஷாம் அவர்களுக்கு, தே அவர்கள், ஏன எதனால், மாம் என்னை, உபயாந்தி அடைவார்களோ, தம் அந்த, புத்தி யோகம் ஞான யோகத்தை, அதாவது முறையாக வேதாந்தம் கற்றலை, ததாமி தருகிறேன். என்னிடம் எப்பொழுதும் இடைவிடாத ஈடுபாடு உடையவர்களும் பேரன்புடன் என்னை வழிபடுபவர்களுமான அவர்களுக்கு, அவர்கள் எதனால் என்னை அடைவார்களோ அந்த ஞான யோகத்தை, அதாவது முறையாக வேதாந்தம் கற்றலை தருகிறேன். எப்பேற்பட்ட ஒரு பலனை பகவான் கொடுக்கிறார். இதுதான் அனுகிரகம். என்னையே நீ வழிபட வேண்டும், என்னிடமே உன்னுடைய மனம் நிலைத்திருக்க வேண்டும், என்னை தவிர வேறு விஷயங்களை நினைக்க கூடாது அப்படின்னு எல்லாம் கண்டிஷன் போட்டா அப்ப ரொம்ப பெரிய ஒரு பலனை அவர் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லாமலே தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்படிதானே? எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கறத முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம். மத்கத பிராணாகா, நிறைய விவரிச்சிருக்கேன் அந்த மத்கத பிராணாகாங்கிறது. இறைவன் தான் தன்னுடைய பிராணன். லைஃபே கடவுள் தான், வேற எதுவுமே கிடையாது. அதுக்காக எப்ப பார்த்தாலும் கோவில்லயே உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. எதை பண்ணும் பொழுதும் அதை இறைவனுடைய செயலாகவே செய்வார்கள்னு புரிஞ்சுக்கணும் நாம். என்ன ஒரு அனுகிரகத்தை பகவான் நமக்கு கொடுக்கிறாருன்னா, முன்னாடியே 7வது ஸ்லோகம் பார்த்தோம்னா அங்க சொன்னார், ஏதாம் விபூதிம் யோகஞ்ச மமயோவேத்தி தத்வத சோ விகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயः அவிகம்பேன யோகேன யுஜ்யதே. அந்த இடத்தை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். அவிகம்பேன யோகம் அப்படின்னு சொன்னா வேற எதுவும் இல்ல, மோக்ஷம் அப்படின்னு அங்கேயே சொல்லியிருக்கோம். அசையாத யோகம் மோட்சத்தை கொடுக்கிறார். அதுல சம்சயம் இல்லைங்கிறார். இதுல டவுட்டுங்கிறதே கிடையாது. என்னுடைய விபூதியை யார் ஒருவன் உள்ளது உள்ளவாறு அறிகிறானோ அவனுக்கு முக்தி நிச்சயம் அப்படிங்கிறார். இங்க என்ன சொல்றார்? அதையே தான் மறுபடியும் அவர் ரீஇட்டரேட் பண்றார். அதுக்கான மெத்தட் என்ன, அதை அடைவதற்கான மெத்தட் என்ன அப்படிங்கிறதுக்கு 8, 9 ஸ்லோகங்கள்ல அதுக்கு மெத்தட் சொல்லி கொடுக்கிறார். அகம் சர்வசிய பிரபவக மத்த சர்வம் பிரவர்த்ததே. தன்னை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதற்கு தான் யார் அப்படிங்கறத காமிக்கிறார் இங்க. இதிமாம் பஜந்தே மா இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாக. அகைன் அந்த பாவ சமன்விதாகங்கிறதுக்கான அர்த்தம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறத எடுத்து பாருங்க. பரமார்த்த தத்துவ அபினிவேஷக அப்படின்னு சொல்லியிருக்கேன். பரமார்த்த தத்துவத்திலேயே சதா மூழ்கி இருப்பது, அதுதான் பாவ சமன்விதாக. புதாகாங்கிறது அப்படி இருக்கக்கூடிய அறிவாளிகள். அப்புறம் என்ன சொல்றார் அப்படின்னா, உனக்கு எப்படி அவிகம்பேன யோகேன யுஜ்யத்தே வரும் அப்படின்னா, நீ இது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பாவ சமன்விதாக நீ டிக் பண்றியான்னு பாத்துக்கோ அப்படிங்கிற. சரி, அப்படி இருக்கக்கூடியவனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்னா, மச்சித்தா மத்கத பிராணா. அங்கேயும் மத்கத பிராணாக நம்ம விரிவான விளக்கம் பார்த்தோம். அதையும் எடுத்து யோசிக்கணும். போதயந்த பரஸ்பரம், தான் ஒண்ணு கற்றுக்கொண்டிருக்கிறார் இறைவனை பற்றி. அவருக்கு அவருடைய குரு சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா அது வச்சுட்டு இருக்க முடியாது, யாருக்கா சொல்லணும்னு இருக்கு, அதனால சொல்றேன் அப்படின்னு உள்ளது உள்ளபடி தான் அறிந்ததை அடுத்தவர்களுக்கு போதயந்தக, டீச்சிங். பரஸ்பரம் அதுதான் போதையன்ற. நான் மட்டும் சொல்றேன், நீங்க கேட்டுட்டே இருங்கோ அப்படின்னு இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்களேன், நானும் கேட்கிறேன் அப்படின்னு கேட்கறதுல ஒரு இன்பம், சொல்றதுல ஒரு இன்பம், ரெண்டுமே இருக்கும். ஏன்னா இறைவனை பற்றி பேசுவது அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொன்னா, யார் என்ன எவ்வளவு சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு நமக்கு காது எப்பவும் ரெடியாவே இருந்து கொண்டே இருக்கு. அந்த மைண்ட் அந்த மாதிரி ஆயிடும், டியூன் ஆயிடும். அப்படி மற்ற உலகியல் லௌகிக விஷயங்கள்ல அவ்வளவு ஈடுபாடு இல்லைங்கிறதுனால இந்த இறை சிந்தனையை தவிர வேற ஒண்ணும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. மனசுக்கு ஒரு திருப்தியையோ ஒரு சந்தோஷத்தையோ கொடுக்காது. அதைதான் அடுத்த வரியில போட்டுட்டா, துஷ்யந்திச்ச ரமந்திச்ச
கதையந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச அப்படின்னு. எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி தனக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அப்படி அவங்க சொன்னாங்கன்னா அதை தான் கேட்டுக்கிறது. தெரியாத விஷயத்த கேட்டுக்கிறது, தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுக்கறது. அந்த இதுவா ஒரு ஒரு ஃபார்மேட்டடா இல்லாம சும்மா கேஷுவலா நிறைய கதைகளா பேசுறது. இப்படி பண்ணினார், அந்த மாதிரி கதை நடந்தது, இந்த பக்த விஜயத்துல இப்படி இருந்தது அப்படி இருந்தது, நிறைய கதைகளை எடுத்து பேசுறது. அந்த கதைகளை பேசுறதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கதைகள் மூலமாக அந்த இறைவனுடைய குணங்களை நாம தெரிந்து கொள்வது. இப்பதான் சொன்னேன் நான், ராமனுடைய கதையை பேசுவது என்பது ராமனுடைய குணங்களை சிந்திப்பதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி புரிந்து கொண்டால்தான் நமக்கு அதுல ஏதாவது ஒரு டேக்அவே இருக்குமே தவிர்த்து, ஏதோ ஒரு ஸ்டோரி அப்படின்னு ஒரு 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 ஏதோ ஒரு ஸ்டோரி டெல்லிங் அப்படி இருக்கக்கூடாது ராமனுடைய கதை அப்படிங்கிறது. ஏன்னா ராமனுடைய கதை ஹி இஸ் ரெப்ரசன்டிங் அஸ். நம்மள ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த அந்த ஒரு கேரக்டர் எப்படி இருக்கு, அது எப்படி இருக்குது, அதே மாதிரி நான் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கேன் நமக்கு நாமளே போட்டுக்கலாம். நான் எந்தெந்த விஷயத்துல நான் இப்போ மித பாஷியா இருக்கேன்னா இல்ல லொடலொடன்னு பேசி கொண்டிருக்கேன். ஒரு வார்த்தை கேட்டா போறோம், அப்பாடி யாரெல்லாம் நம்மள்ட்ட கேட்பான்னு சொல்லிட்டு அவங்க காது அருந்து தொங்குற வரைக்கும் பேசியே காதை அறுக்கிறேன்னா நான் ராமனை கொண்டாடுவதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் ராம குணங்களை கொஞ்சம் கூட மனசுக்குள்ள வாங்கிக்கவே இல்லை. பூர்வ பாஷியா இருக்கேனா, யாரையாவது பார்க்கும் பொழுது நான் ஃபர்ஸ்ட் கம் ஃபார்வர்ட் பண்றேனா, இல்ல வரட்டுமே என்ன இப்போ, நாம எதுக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு ஒரு கிரிம்மா உட்கார்ந்துட்டு இருக்கேனா. எல்லா வகையிலையுமே இது இப்போ ஒரு குரூப்லயே இருக்கு, ஒரு மெசேஜ் வருது, இட் இஸ் அட்ரஸ்டு டு எவ்ரிபடி. அப்ப அந்த எவ்ரிபடிங்கிற போது am I supposed to reply or not, ஒரு கேள்வி வருதா இல்லையா, யாராவது ரிப்ளை பண்ணா பாத்துக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா நான் பூர்வ பாஷி கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ரிப்ளை பண்ணினா தானே அடுத்தவங்களுக்கு அது ரிப்ளை வரணுங்கிறது தெரியும் இல்லையா. ஏன் நான் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடாது, ஒரு நல்ல குணத்தை காமிக்கிறதுல ஏன் நான் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடாது. அங்க எதுக்கு நான் வந்து ஒரு ஒரு கிரிம்னஸ் வச்சுக்கணும். அப்படி இருக்கேனா, நான் அப்படி இருக்கேனான்னா நான் இன்னும் ராமனை உள்வாங்கல. இந்த கதையந்தஸ்ட அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப மேலோட்டமாக சும்மா கதை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி அர்த்தம் இல்ல அதுக்கு. அந்த ஒவ்வொரு கதையிலையும் நமக்கு ஒரு மெசேஜ் இருக்கு. நாம பார்க்கிறோம் குரலும் கதையும்னு போட்டுக்கொண்டிருக்கோம். எத்தனை பேர் அதை கேட்கறீங்க எனக்கு தெரியாது. பெரிய சிரமப்பட்டு பழைய கதைகளை புராணங்களை எல்லாத்தையும் எடுத்து தேடி இந்த குரலுக்கு இதுதான் அப்படின்னு ஏற்கனவே எழுதி வைத்திருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் எடுத்து பார்த்து அதையெல்லாம் தொகுத்துதான் இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷத்துக்கான ஒரு விஷயத்த பண்றோமே தவிர்த்து அது எந்த அளவுக்கு உபயோகப்படுறது அப்படின்னு நமக்கு தெரியாது. அதை பத்தி பெருசா கவலைப்படுற ஒரு நேச்சரும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து செய்யணுங்கிறது ஒரு சங்கல்பம், அதனுடைய கடமையாக அது செய்யப்படுகிறது. யூஸ் பண்ணா நல்லது, யூஸ் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் யாருக்கு வேணுமோ, எதுக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா கதை என்ன அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு கதை அப்படிங்கிறதுக்குள்ள நமக்கு ஒரு செய்தி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்ப அந்த கதையின் நாயகன் தரும் செய்தி, வில்லன்டேந்து கூட செய்தி இருக்கும், சைடு ரோல் பண்றவன்ட்ட கூட ஒரு செய்தி இருக்கும். அது என்ன செய்தி அப்படிங்கறத நாம தெரிஞ்சு கொள்ளணும். அப்படி அந்த கதை சொல்லப்பட வேண்டும், அப்படி அந்த கதை கேட்கப்பட வேண்டும். அப்பத்தான் அது துஷ்யந்திச்ச ரமந்திச்ச அப்படிங்கிறதுக்கு குவாலிஃபயர். சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு ஆழ்ந்து அகன்று அந்த இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஒரு ஆழமான பொருளை நம்மளால் அதுல இருந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வகை இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை சொல்றேன். இப்ப இத சொன்னார், என்னுடைய விபூதியை உள்ளது உள்ளவாறு அறிந்து கொள்வதற்கு என்ன பலன் அப்படின்னா அவிகம்பேன யோகேன யுஜ்யத்தை, மோட்சம் தான் பலன். அந்த மோட்ச பலனை அடைவதற்கு அவனுக்கு என்ன எப்படி இருக்கணுங்கிறது 8-9 சொன்னார். இன்னொரு இதுல சொல்லணும்னு சொன்ன சகுன உபாசனை பண்ணக்கூடியவனுக்கு என்ன பயனை பகவான் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்ன நிர்குண பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை தான் பலனாக கொடுக்கிறார் அப்படிங்கிறது. இதுதான் அனுகிரகம். சகுன உபாசனைனா என்ன, உருவக்கடவுள்.
உருவக்கடவுளை தியானித்துக் கொண்டு உருவக்கடவுளை பற்றியே பேசிக்கொண்டு உருவக்கடவுளின் பெருமைகளை ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு தானும் மகிழ்ந்து அடுத்தவரையும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி செய்யக்கூடியவனுக்கு அப்படியே ஒரு லிப்ட் எடுத்து கொடுக்கிறார். நிர்குண பிரம்மத்தை பற்றிய அறிவை நீ பெறுவாயாக அப்படின்னு. இந்த குணங்களை கடக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுக்கிறார். தனியா போயிடுவானாவும் போக முடியாது. ஒரு குருவை முதல்ல கொடுக்கிறார். குருவை கொடுத்து குருமுகமாக அந்த அறிவை கொடுக்கிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினோர்க்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்த்தது பராபரமே அப்படின்பர் தாயுமானம். நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய எண்ணங்கள் இதை நோக்கி இருக்கு அப்படின்னு சொன்னா இறைவனுடைய அனுகிரகமானது இப்படித்தான் இருக்கிறது அப்படிங்கறத பகவானே நமக்கு டிக்ளேர் பண்ணிடுற. உன் நோக்கம் இதுவாக இருந்தால் என்னுடைய அனுகிரகம் இதுதான் அப்படின்னு காமிக்கிறார். அது எப்படி இருக்கணும்னா சதத யுக்தானாம், எப்பொழுதும் சதத யுக்தானாம் அப்படி எப்பொழுதும் இருக்கணும்னா அவர்களை எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னா, இந்த 3 ஏஷணைகள் இருக்கு இல்லையா வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எது அப்படின்னா, மூவேடனை என்று ஒடியுமோ அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுவர். பொன்னிலம் ஆதர் ஆசை அப்படின்னு கைவல்ய நவனிடம் பாயிரம் சொல்றது. புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா அப்படிங்கிறது 3 விதமான ஏஷணைகள். ஏஷணைகள்னா இதுலதான் நமக்கு ஈடுபாடு, ஆசை இருக்கு. இதையெல்லாம் விட்டாதான் இறைவன் மீதான ஈடுபாடு அப்படிங்கிறது முழுமையாக இருக்கும். சதத யுக்தானாங்கிறது இதெல்லாம் விட்டவனுக்குத்தான். நான் சுவாமி எல்லாம் பஜனைக்கெல்லாம் போவேன், எல்லாம் பண்ணுவேன். அட் த சேம் டைம் நான் எங்க பிளாட் கிடைக்கிறது, எங்க வீடு வாங்க முடியும், எவ்வளவு ஜுவல் வாங்கலாம் அப்படிங்கறதையும் நான் பிளான் பண்ணிக்கொண்டே இருப்பேன் சைமல்டேனியஸா. ஐ வில் ஹேண்டில் எவ்ரிதிங் அப்படின்னா வாப்பா அடுத்த ஜென்மத்துக்கு வாயேன், இப்ப என்ன அவசரமா, நீ ஹேண்டில் எவ்ரிதிங், யூ பி ஹியர், நோ ப்ராப்ளம் விட்டு போயிட்டே இருப்பான். இதெல்லாம் துச்சம்னு விடுறவனுக்குத்தான் பகவான் தன்னுடைய அனுகிரகத்தை முழுமையாக கொடுக்க முடியும். அவருக்கு கொடுக்கறதுக்கு எது தடையா இருக்குன்னா என்னுடைய செயல்கள் தான் தடையா இருக்கு. நம்ம நான் எப்படி இருந்தாலும் கொடுக்க வேண்டியதானே, அவருக்கு தெரியும்ல எனக்கு கொடுக்கணும்ட்டு. என்ன மொடங்கிறேன் நான், என்ன மொட அவருக்கு? எனக்கு அந்த ஆசை முழுமையா இல்ல. நான் என்ன வேணா அட்டூழியம் பண்ணுவேன். நான் அவரை பத்தி ஒரு நிமிஷம் கூட நினைக்கிறதுக்கு எனக்கு தேவையும் இல்லை. ஆனா நான் அவர் எனக்கு கொடுக்கணும். என்னுடைய செயல்கள் தான் என்னுடைய பாதையை தீர்மானிக்கின்றன. இதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதைத்தான் நம்ம ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃப்ரீ வில் நமக்கு இறைவனை நோக்கி போறதற்கும் இருக்கு, வேற பக்கத்துல போறதுக்கும் இருக்கு. நான் எந்த பக்கம் போனாலும் இறைவன் என்னை பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதுங்கிறது கொஞ்சம் ஓவர். வேணும்னா நம்மளுடைய புண்ணியம் வேலை செஞ்சதுன்னா நமக்கு சரியான ஒரு வழிகாட்டியை அனுப்பி, நீ இல்லப்பா இந்த பாதை தப்புன்னு ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு மூலமாவது ஒரு சத்சங்கத்துக்கு கொண்டு சேர்த்து விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரலாம். அப்பவும் ஒரு கிளாஸ் அதுக்கப்புறம் நான் எஸ்கேப் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட வினை என்ன அந்த பக்கம் இழுக்கிறதுனா நான் என்ன பண்ண முடியும்? அதனால இறைவன் தன்னுடைய அனுகிரகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சதத யுக்தானாங்கிறத போட்டதுக்காக சொல்றேன். இறைவனை வணங்குவது அப்படிங்கிறது எதுக்காக இருக்கணுங்கிறத பார்க்கணும். நம்ம 7வது அத்தியாயத்திலே பார்த்துட்டோம். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோர்ஜுன, அங்கேயும் சொல்லியிருக்கார். சுக்ருத்தம் இருந்தாதான்ப்பா என்னை அவன் பஜனையே பண்ண முடியும், என்னை அவன் பஜிக்கவே முடியும், நினைக்கவே முடியும். புண்ணியம் இருக்கணும். அந்த புண்டரீகாட்சனை நினைப்பதற்கு எனக்கு ஒரு புண்ணியம் வேணும். அது இல்லை அப்படின்னா என்னால அதை பண்ணவே முடியாது. சுக்ருத்தம் அப்படிங்கிறது அதுதான். அது இருக்கு அப்படின்னா நான் எதுக்காக பகவானை நோக்கி போகிறேன் அப்படின்னா என்ன வேண்டிக் கொண்டு போகிறேன். அர்த்தார்த்திக்கெல்லாம் இங்க பேச்சே இல்லை. பிரீத்தி பூர்வகம் அப்படிங்கிறார். பிரீத்தி பூர்வகம்னா என்ன? பேரன்புடன் நான் இறைவனை எப்பொழுதும் நினைத்து கொண்டு எப்பொழுதும் வழிபட்டு கொண்டு இருக்கு. எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் சரி, எங்க அம்மா அடிச்சா நான் என்ன அம்மா வேண்டான்னு சொல்லிடுவேனா? என் பையன் என்னை எட்டி உதைச்சானா நான் குழந்தை தானே அதை என்னை எப்படி எட்டி உதைச்ச அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேனா? இல்ல வயசானதுக்கு அப்புறமா கூட என் பையன் என்ன வாயினால என்ன ஹர்ட் பண்ணான்னா அதுக்காக நான் என்ன அவனை வேண்டாம் என் பையன் இல்லைன்னு சொல்லிடுவேனா?
அந்த அன்பெல்லாம் நம்ம சாஸ்வதம்னு நினைத்து கொண்டு எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறோமா இல்லையா? சாஸ்வதமானது அந்த இறைவன் தான். அவர் மீது அந்த அன்பு பிரீத்தி பூர்வகம், மெட்டீரியல் பெனிஃபிட்கான அன்பு கிடையாது. எனக்கு இங்க ஒரு பங்களா கொடு, அங்க ஒரு இதை கொடு, என்னோட வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமே இருக்கணும், எப்ப பாரு நான் பணத்திலேயே மிதக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு அந்த மாதிரியான பிரீத்தி கிடையாது. பிரீத்தி எதுக்குன்னா, உன்னை தெரிஞ்சு கொள்ளணும், உன்னிடமே என் மனம் லயித்திருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு சிநேகம் இருக்கணும். பகவான் கிட்ட ஒரு சிநேக பாவம் இருக்கு. இவர் சொல்றார் இல்லையா, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அப்படிங்கிற வள்ளலார். அதே மலையா இருக்குது, ஆனா அதை பிடிச்சிட முடியுமா? எப்படின்னா, அன்புன்ற ஒரு பிடி, பிரீத்தி பூர்வகம். எண்ணத்துக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு அது பெருசா இருக்கு. ஆனா என்னுடைய அன்புங்கிற ஒரு கயர்ல நான் உன்னை கட்டியே போட்டுடலாம். அப்படித்தான் அது அவருடைய ஒரு சுபாவமானது இருக்கு. இருக்கும் இடமெல்லாம் இறைவன் தான், இங்கு என்னென்ன இருக்கிறதோ அனைத்தும் இறைவன் தான் அப்படிங்கிற அந்த அறிவோடு கூட அனைத்தின் மீதும் செலுத்தக்கூடிய அன்புதான் அந்த பிரீத்தி பூர்வகம். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணினோம்னா, நாம இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இறைவன் என்பதால் இந்த உலகத்தின் மீது, அவருடைய படைப்பின் மீது இறைவன் என்ற பாவனையை வைத்து நாம் அன்போடு இருப்பது. யாரையுமே கீழே நினைக்காம எல்லாரையும் சமமா நினைச்சு, சமோகம் சர்வபூதேஷுன்னு பகவானே சொல்றார் முன்னாடி. நாமளும் அதே போல இருந்து எல்லோருக்கும் அன்பை காட்டுவது, அதுதான் பிரீத்தி பூர்வகம். இப்படி எல்லாம் இருந்துட்டான் அப்படின்னு சொன்னா, சர்வத்திர சமதர்சனக அப்படின்னு 6வது அத்தியாயத்துல ஞானியினுடைய லட்சணத்தை பார்க்க, சர்வபூத ஹிதே ரதாக அப்படின்னு 5வது அத்தியாயத்துல அவருடைய லட்சணத்தை பார்க்க. ஒன்னொன்னா எடுத்து எடுத்து நம்ம சிந்தனை பண்ணினா, இந்த பிரீத்திங்கிறது அந்த ஒரு உருவத்து மேல வைக்கிற பிரீத்தி மட்டும் இல்ல. உருவத்து மேல பிரீத்தி வந்ததுக்கு அப்புறமா அது விரிவடையுது. ஆரம்பத்துக்காக அந்த உருவத்தை வச்சுக்கிறோம், ஒரு ஒரு ஆலம்பனம் வேணுங்கிறதுக்காக வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ நாம கடல் இருக்கு, அலையும் இருக்கு. இப்ப கடல் கடல் எதனால ஆனது அப்படின்னா தண்ணீரால் ஆனது. அலை எதனால ஆனதுன்னா அதுவும் தண்ணீரால் ஆனது. இப்ப ஒரு அலை கடல்ல எழுந்துக்கிறது, பக்கத்துல இன்னொரு அலை எழுந்துக்கிறது. இந்த அலையும் அந்த அலையும் சேர்ந்து நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறது. அப்புறம் அது கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்புறம் ஒரு குட்டி அலை வருது, அப்புறம் அதுக்கு ஒரு குட்டி அலை வருது. இப்படி இந்த அலை குடும்பம் பெருசாகிக்கொண்டே போகிறது. இந்த அலை குடும்பம் எத்தனை ஆனாலும் சரி, அத்தனை அலை குடும்பத்திலும் இருக்கக்கூடியது தண்ணீரா வேற ஏதாவது? எல்லாத்துலயும் இருக்கிறது தண்ணீர் தானே. கடல்ல இருக்கிறதும் தண்ணீர் தான், இந்த அலையில இருக்கிறதும் தண்ணீர் தான். அப்படிங்கிற அந்த ஏகபாவத்துல ஒரு அறிவு நமக்கு நிலை பெற்று இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த பிரீத்தி பூர்வகம் அப்படிங்கிறது வரும். எல்லாம் ஒண்ணுதான், இங்க வித்தியாசமே கிடையாது, பேதங்களே கிடையாது. அபேத புத்தி நமக்கு ஏற்பட்டதுன்னா அந்த பிரீத்தி முழுமையாக இருக்கும். பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்ல ஏக ரூபத்தை தியானிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்றாரு. அதுக்கப்புறம் அது விராட் ஸ்வரூபமாக அநேக ரூபமாக எல்லாம் நாதா அப்படின்னு இருக்கிற எல்லாத்துலயும் தன்னை பார்ப்பதற்கு பழக்கி விடுகிறார். ஆனா அதோட நின்னுட கூடாதுங்கிறதுனால பரம கருணையோட என்ன பண்றாரு அப்படின்னா, அநேக ரூபத்திலேருந்து அரூபத்துக்கு அழைத்து செல்கிறார் அந்த சாதகனை. முறையாக சாதனைகள் செய்யக்கூடியவனுக்கு அந்த அரூப திருஷ்டியை அவர் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? இத வாப்பா, உனக்கு நான் ஒரு ஜிம் பூம்பா அப்படி பண்றேன் பாரு, உனக்கு ஒரு ஸ்கிரீன்ல தெரியும் பாரு, இப்போ ஒண்ணுமே இல்லாதது எப்படி தெரியறதுன்னு பாரு அப்படின்னு எல்லாம் ஏமாத்த மாட்டார். அவர் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, அவரே சொல்றார், ததாமி, ததாமினா பிரயச்சாமி அப்படிங்கிறார் ஆதிசங்கர். பிரயச்சாமினா நல்லா கொடுக்குறேன்ப்பா, நான் வஞ்சனையே கிடையாது, நல்லா கொடுக்குறேன். எதை கொடுக்குறேன் அப்படின்னு, புத்தி யோகம். நமக்கு இங்க ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், there is nothing magical here. எதுவும் மேஜிக்கலா நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்ம நிறைய கேரி ஓவர் ஆயிடும். எனக்கு ஒரு மிராக்கிள் நடக்கணும் வாழ்க்கை. நான் சொல்லுவேன், வாழ்க்கையில நம்ம காத்தால கண்ணை திறக்கிறோமே, அதுதான் இருக்கிறதே பெரிய மிராக்கிள். பத்தாதா? அந்த மிராக்கிள் பத்தாதா? அது தவிர சுவாமி ஏதாவது உனக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டு உனக்கு ஒரு மாலை, உனக்கு ஒரு மோதிரம்,
உனக்கு ஒரு விபூதி அதெல்லாம் கொடுத்தாதான் நான் சாமி இருக்கார் அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேனா? அவ்வளவு மட்டியா இல்லை நான்? இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அந்த மாதிரி. கண்ணை திறக்கிறது என் சென்சஸ், என் பர்செப்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு வேலை பண்றது, என்னுடைய உடம்பு எழுந்துக்க முடியறது என்னாலன்னா தட்ஸ் தி கிரேட்டஸ்ட் மிரக்கிள் பகவான் நமக்கு கொடுக்கறதுக்கு. இங்க என்ன சொல்றார்? மிரக்குலஸா அவனுக்கு ஒண்ணுமே பண்ண போறது இல்லப்பா, நான் ஐ எம் நாட் கோயிங் டு டூ எனி மிரக்கிள், ஐ வில் கிவ் யூ நாலேஜ். புத்தி யோகம். இந்த புத்தி யோகம் அப்படிங்கறத எப்படி கொடுக்கிறாருன்னா சுவாமிஜி அழகா சொல்லுவார். ஒரு நல்ல குருநாதரை கொடுப்பார். அவர் சொல்லும் போது ரொம்ப அழகா இருக்கும் அந்த மாடுலேஷன். நல்ல குருநாதர், த பெஸ்ட் குரு நமக்கு கிடைச்சாச்சுப்பா. நமக்கு நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அவங்கள தவிர வேற யார்கிட்டயும் நமக்கு கேட்கறதுக்கே பிடிக்காது. இல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு கேட்போம், சில பேர் சொன்னா என்ன, அவர் சொல்றதுதான் அப்படின்னு அந்த அந்த ஒரு குருநாதர் கிட்ட நம்மளுடைய மனசு அப்படியே போய் குழந்தையாட்டம் அதுல லயிச்சிடும். அப்படி நமக்கேத்த மாதிரி, நமக்கு புரியுற மாதிரி ஒரு குருநாதர் நமக்கு கொடுப்பார். சுவாமிஜியோட டீச்சிங்கை பத்தி, சுவாமிஜியோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷமா சுவாமிஜிட்ட படிக்கிறவங்க எல்லாம் விருதுநகர்ல எல்லாம் நிறைய பெரிய மகாத்மாக்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அந்த அந்த உதாரணம் ரொம்ப அழகா இருக்கும். இந்த கேம்ப் போயிட்டு வந்துட்டீங்களா? ஓ போயிட்டு வந்துட்டோம். எப்படி இருந்தது கேம்ப்? ஐயோ ஏன் கேக்குறீங்க, சுவாமிஜி அல்வாவை குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி அப்படியே வாயை திறந்து நேர வயிற்றுக்குள்ளேயே போட்டாருங்க. அப்படி எப்படி ஒரு உதாரணம்? நமக்கு புரியுற மாதிரி, நமக்கு ஏத்த மாதிரி, நமக்கு லைஃபுக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி, நம்ம புத்திக்கு எட்டுற மாதிரி நமக்கு புரிய வைக்கிறதுக்கு பிரயாசப்பட்டு எல்லாமே நம்ம குருநாதருக்கு பொருந்தும், அத்தனையும் பொருந்தும். அப்படி தன்னுடைய நாலேஜை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல குருநாதர் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். எக்ஸலண்ட் குருன்னா அர்த்தம். அவர் தன் சொந்த கதையை சொல்ல மாட்டார், சாஸ்திரத்துல இருக்கிற விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்லுவார். சாஸ்திர விஷயங்களை நமக்கு சொல்லக்கூடிய, சரியாக சொல்லக்கூடிய, முறையாக படித்த ஒரு குருவிடம் படித்த குரு. அப்படி ஒரு குருவை நமக்கு சம்பிரதாய வித்தாக நமக்கு ஒரு குருவை கொடுப்பார். அதுதான் புத்தி யோகம் அப்படின்னு. அவர் கொடுத்த உடனே குரு கொடுத்துட்டார், நம்மளுக்கு வேற எதுவும் குரு பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பார், நம்ம பாட்டுக்கு ஆன் பண்ணி விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். இப்ப என்ன காது தானே கேக்குது, அந்த மாதிரி கேட்கறது கிடையாது. நமக்கும் கொஞ்சம் ஸ்ரத்தையும் இருக்கணும். ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அப்படிங்கிறதுக்கான ஒரு என்வாயன்மெண்ட்டை, ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட்டை கொடுப்பாருன்னு இதுல இருக்கு. புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இது இருக்கு, வழி இருக்கு இதுக்குள்ள. புத்தி யோகம் தரேன் அப்படின்னு சொன்னா குரு சாரி குருவை கொடுக்கறது மாத்திரம் இல்ல, குரு என்ன சொல்றாரோ அது பிரகாரம் நான் படிக்கிறதுக்கான என்னுடைய புறச்சூழல்களையும் பகவான் நமக்கு சரிப்படுத்தி கொடுக்கிறார். அது அனுகிரகம். எனக்கு எவ்வளவு சிரமம் இருந்தாலும் நான் இப்ப கிளாஸ கேட்டுடணும். அது கேட்டு நான் நோட்ஸ் எடுத்து அதை ஒரு தடவை நான் அந்த ஸ்லோகத்தை நான் 4 தடவை வாய் விட்டு படிச்சுட்டேன்னா இன்னைக்கு எனக்கு திருப்தி. எவ்வளவு நேரம் ஆக போறது? 2 ஸ்லோகம் எடுக்கிறோமா, ஒரு நாளைக்கு 2ஓ 3ஓ எடுக்கிறோம். அந்த 2ஓ 3ஓ 3 தடவை படிக்கிறது அவ்வளோ பெரிய வேலையா இல்லை. நம்ம அதை விட நிறைய ப்ரொடக்டிவ் ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நாள் பூரா. ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்ரவணம், அந்த மனநம், அதெல்லாம் சைமல்டேனியஸா அன்னன்னிக்கே படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் பகவான். 2வது சாப்டர்லயும் நம்ம புத்தி யோகம்ங்கிற விஷயத்த படிச்சிருக்கோம். அந்த இடத்துல புத்தி யோகம்ங்கிறத சுவாமி சொன்னது சமத்துவ புத்தி யோகம்னு புரிஞ்சுக்கணும். அங்க அவரும் அப்படியேதான் சொல்லியிருக்க. இந்த புத்தி யோகம்ங்கிறது வேணுங்கிறத சொல்லியிருக்க. இங்க நாம ஸ்பெசிபிக்கா அவர் புத்தி யோகம்னு இங்க சொல்றது ஞான யோகத்தை கொடுக்கிறேன். என்ன ஞானம்? எப்படி காஃபி போடுறது, எப்படி சமைக்கிறது, இட்ல எப்படி பண்றது, மைசூர் ரசம் எப்படி வைக்கிறது, அந்த ஞானம் இல்ல. பிரம்மாத்ம ஐக்கிய ஞானம். என்ன கொடுக்கிறார் குரு அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு கதையெல்லாம் பேசிக்கொண்டு இருக்க மாட்டார். ஒரு உபநிஷதோடைய சென்ட்ரல் தீம் என்ன அப்படிங்கறத நம்ம மண்டையில ஏத்துறதுக்கு அவர் மகா பாடுபடுவார். அப்படிப்பட்ட ஒரு டீச்சிங் இருக்கும். அது என்ன கொடுக்கும் நமக்கு அப்படின்னா பிரம்மாத்ம ஐக்கிய ஞானம். இந்த ஐக்கிய ஞானம் தான் நமக்கு உண்மையிலேயே முக்தியை தரும். நீங்க இத கனெக்ஷன் இல்லாம படிச்சா ஒண்ணுமே புரியாது. 7வது ஸ்லோகத்துல அவர் அபிகம்பேன யோகேன யுஜ்யத்தேன்னு சொன்னது மோக்ஷம்னு ஏன் சொல்றாருன்னா, இங்க புக்தி யோகம்னு கொடுத்திருக்காருங்கிறதுனால இன்டர்னல் ரெஃபரன்ஸே இருக்கு. நான் அவிகம்பேன யோகேனா அசையாத மனச்சலனம் இல்லாத அவன் பாட்டுக்கு அப்படியே நிஷ்டலனமாக உட்கார்ந்துருப்பான் யோகி மாதிரின்னு அர்த்தம் இல்ல இருக்கு.
எப்ப மனசு அசையாதுன்னா உருப்பொருளை அறிந்தால்தான் மனம் அசையாது. அந்த உருப்பொருளை அறிய வேண்டும். அந்த உருப்பொருளுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்னங்கிறத புரிஞ்சாதான் நான் என் மனம் அசையாமல் நிவாத தீபமாக நிலை பெற்று இருக்கும் அப்படிங்கிறது இங்க இருக்கு. உபயாந்தி அப்படிங்கிறார். யார் உபயாந்தி? யார் அடைவார்கள்? இந்த 8வது 9வது ஸ்லோகத்துல யாரை பத்தி சொல்லியிருக்காரோ, மச்சித்தா மத்கத பிராணாக சொல்றாரு இல்லையா, அகம் சர்வசிய பிரபவக, இதை யார் புரிந்து கொள்கிறார்களோன்னு சொன்னாரே, அவர்கள்தான் உபயாந்தி. எல்லாருக்கும் கிடையாது. அப்ப என்ன ஃபில்டர் பண்றார் பகவான். நீ ஜெனரல் பக்தனா, சரி வா, உனக்கு நான் பிளஸ் பண்றேன். உனக்கு என்ன வேணும்? உனக்கு பையனுக்கு சீட்டு வேணுமா காலேஜ், இந்தா வச்சுக்கோ ஓடு. உனக்கு என்ன வேணும்? பொண்ணுக்கு கல்யாணம் வேணுமா, இந்தா வச்சுக்கோ ஓடு. உனக்கு நின்றுட்டே இருக்கான். இல்ல எனக்கு நீதான் வேணும், இல்ல எனக்கு உன்னை பத்தி தான் தெரியணும், இல்ல எனக்கு உனக்கும் என்னைய உனக்கும் எனக்கும் என்ன கனெக்ஷன் தெரியணும், நீ படைச்சிருக்கே இந்த படைப்பு அப்படின்னா என்னன்னு புரியணும், எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு ஒருத்தன் விடாப்பிடியா நிக்கிறான். சதா எப்ப பார்த்தாலும் 24/7 நிக்கிறான். கதவு திறக்கறச்சேன்னா அவன் தான் கண்ணுல தெரியறான். அப்புறம் அவர் என்ன பண்ண முடியும்? இங்க வா, அவனை பிடிச்சு கொண்டு போய் ஒரு குருட்ட விடுறேன். குருங்கிறது வேற யாரும் இல்ல, சுவாமி தான் குருவா வர்றார். அவர் உனக்கு இனிமே ஹி வில் டேக் கேர் ஆஃப் யூ அப்படின்னு விட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த குரு நமக்கு என்ன கொடுக்கிறார்? இந்த புத்தி யோகத்தை கொடுக்கிறார். அப்போ அது கிடைச்சதுக்கு அப்புறமா தான் உபயாந்தி அடைவார்கள். எதை அடைவார்கள்? இந்த ஞான யோகத்தை அவர்கள் அடைவார்கள். அதை யார் தரானா? நான் தான் அதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறேன். இந்த அத்வைத ஞான சித்தி இருக்கே, அதுதான் இருக்கிறதுலயே பெஸ்ட் அனுகிரகம் இறைவன் நமக்கு செய்வதிலேயே. நமக்கு நாம நம்மளோட அல்ப புத்தியை வைத்துக் கொண்டு நாம ஏதோ ஒரு வெளிநாட்டை பார்க்கறதுக்கு எனக்கு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டார், அந்த ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகிறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டார், நான் இத்தனை பெரிய வீடு கட்டுறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டாருன்னு நாம நினைத்து கொண்டு இருந்தோம்னு சொன்னா அது நம்மளுடைய அறியாமைதான். இது இந்த அறியாமையிலிருந்து நம்மை நீக்கி அறிவை பெறும் பாதையில் செலுத்தி அறிவிலேயே நிலை பெற்றிருப்பதற்கு நமக்கு பகவான் அனுகிரகம் செய்கிறார். அதுல எனக்கு அதுக்கு நிறைய பிரதிபந்தங்கள் இருக்கும், நிறைய தடைகள் இருக்கும். நானே எனக்கு முதல்ல தடையா இருப்பேன். உடம்பு சரியில்லாம போகும், ஏதோ ஒரு டல்னஸ் இருக்கும், ஒரே கோல்டு ஃபீவர், மாத்தி மாத்தி மாத்திரையிலேயே ஓடிட்டு இருக்கும். சரி இன்னைக்கு என்னத்துக்கு இப்ப என்ன பெரிய, பாத்துக்கலாம் இருக்கே, இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு போஸ்ட்போன்மெண்ட் வரும். இது நானே போட்டுக்கிற தடை. சுத்தி இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட் எனக்கு நிறைய தடையை கொடுக்கும். ஆதி ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், எனக்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்கும். என்னுடைய உறவுகளால தடை, என்னுடைய உற்றார் சுற்றம் எல்லாம் தடை, நிறைய தடை பண்றதுக்கு தான் அவ எல்லாரும் வந்திருக்கிறதே. நாம அதெல்லாம் மீறி நீஞ்சி அப்படி நம்ம போல தொடறோமா இல்லையா? யார் ஃபர்ஸ்ட் போல தொடறோம், அதான் நம்மளுக்கு இங்க இதுவே சேலஞ்சு. நான் அந்த தடைகளை எல்லாம் பார்த்து நான் பயந்து போய் அப்படியே நான் முழுகிட்டேன்னா அதெல்லாம் கிடையாது. சல்ய கிராகவதி கிருபேண வகனி கர்ணேன வேலாகுலா, எதுல பாக்குறோம்? தியான ஸ்லோகத்துல பாக்குறோம். அப்படித்தான் இருக்கு. அப்படி ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கு, ஒரே முதலையும் இதுவுமா இருந்து கொண்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது போட்டாரு அந்த ஸ்லோகத்துல. அப்படி இந்த உலகத்துல நான் இதுல இருந்து மீண்டு கொண்டு நான் இறைவனை பற்றி அறிந்து ஞான யோகத்தில் நிலை பெற்று இருப்பது, அதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு மிஷன் ஆஃப் மை லைஃப். அதை கொடுக்குறாரு பகவான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். மேற்கொண்டு இந்த இதுல இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஸ்லோகத்தினுடைய கருத்துக்களை நாம அடுத்த சத்சங்கத்துல பார்ப்போம். இன்னைக்கு இந்த அளவுல இந்த சத்சங்கத்தை நான் நிறைவு செய்கிறேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே, செய்யுமாறொன்றும் காணே திருவடி போற்றி போற்றி.